அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், அதில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 20 கேள்வியை பார்த்தோம். இந்த வீடியோவிலையும் 20 கேள்வியை பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? பொதுக்கல்விக்கான பொதுக்குழு என்பது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1823 என்பது சரி. 1823 உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு என்பது உருவாக்கப்பட்டது. கல்வி தொடர்பாகவும் எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இந்த குழுவுடைய பொறுப்பாகும். இதுக்கான பதில் இரண்டுமே சரிதாங்க. 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழுங்கிறத உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க? கல்வி சம்பந்தமாகவும் கல்வியை எந்த மொழியில் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது உருவாக்கியிருக்காங்க. கூற்று இரண்டும் சரி என்பதா ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. டிபி மெக்காலே என்பவர் 1834 முதல் 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதாங்க. டிபி மெக்காலே என்பவர் 1834 ஆரம்பித்து 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக இருந்தவர். இவர் ஆங்கில மரபுக்குழுவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காரு. கூற்று இரண்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இந்த குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1823 தான் வெளியிட்டிருப்பார். 1823. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, மெக்காலே ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். காரணம், இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராய் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவுக்குள்ளேயே உருவாக்க அவர் விரும்பியே அவர் ஆங்கில மரபுக்குழுவை ஆதரித்தார். கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம் தாங்க. கூற்றும் காரணம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. காரணம், இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே ஆவார். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வியை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. இது அடிப்படையாக வச்சு தான் 1835 ஆங்கில கல்வி சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. காரணம், இந்தியர்களில் படித்த வகுப்பினர் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கில அரசுடைய தூண்களாகவும் திகழ்வர் என காலனி அரசு எதிர்பார்த்தது. கூற்றும் சரி, காரணம் சரி. நல்லா படித்தா நமக்கு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்துக்காங்க, 1857. கூற்றும் காரணமும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்திய தர வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்தினர். காரணம், இருந்தபோதிலும் அந்த வர்க்கத்தினரே இந்தியாவின் புரட்சிகர முற்போக்கான படித்த வர்க்கமாக மாறி நாட்டின் விடுதலைக்காக மக்களை திரட்டுவதில் முக்கிய பங்காற்றினர். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, இரண்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. தவறான கூற்றை கண்டறிக. ராஜாராம் மோகன் ராயால் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது. ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கினார். சையத் அகமது கானால் அலிகார் இயக்கம் உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் சமய மீட்பு இயக்கங்களாகும் என்பது தவறு. மற்ற எல்லாமே கரெக்டு. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினாரு. ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கினாரு. சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை உருவாக்குனாங்க. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள்.
இவை எல்லாமே சீர்திருத்தம் செய்யும் இயக்கம், சமய மீட்பு இயக்கம் கிடையாது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். பிரார்த்தனை சமாஜம் 1867 உருவாக்கப்பட்டது. ஆரிய சமாஜம் 1875 உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதாங்க. 1828 பிரம்ம சமாஜம், 1867 பிரார்த்தனை சமாஜம், 1875 ஆரிய சமாஜம். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1857 பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்துடைய பிறந்த நாளாகும். 1857 ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது. 2மே சரி என்பதா ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, 1864 இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? 1864 இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் சர் ஜான் லாரன்ஸ். சர் ஜான் லாரன்ஸ். அடுத்த வினா பாருங்க, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு இன்றி முழு வீச்சிலான பழி வாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்சாவை மிஞ்சிவிட்டோம் என்றவர் யார்? கொள்ளையடிப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாதிர்சாவையே மிஞ்சிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. யார் அப்படின்னா எல்பின்ஸ்டன் என்பவர் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆங்கிலேயர் இனப்பாகுபாட்டு கொள்கையை பின்பற்றினர். குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு 21 என நிர்ணயம் செய்யப்பட்டது. இதுக்கான பதில் 2மே சரிங்க. ஆங்கிலேயர்கள் இனப்பாகுபாடு கொள்கையை பின்பற்றினாங்க. குடிமை பணிக்கான தேர்வை அறிமுகப்படுத்தும் பொழுது 21 வயசுன்னு சொன்னாங்க. 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடிமை பணி தேர்வுகளில் இந்தியர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு 19 குறைக்கப்பட்டது. 21 கொண்டு வந்தாங்க, பிறகு 19 குறைச்சிட்டாங்க. குடிமைப்பணி தேர்வுகளை ஒரே நேரத்தில் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் நடத்த வேண்டும் என இந்தியாவின் கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வைத்த வேண்டுகோளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இதுவும் சரி, இதுவும் சரிங்க. கூற்று 2ம் சரி என்பதா ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய தண்டனை சட்டம் 1870 இதனுடைய பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்கு உள்ளாக்கியது. பிராந்திய மொழி சட்டமும் 1878 பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தியது. 2மே சரி என்பதாங்க ஆன்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் 1870 கொண்டு வந்தாங்க. பிராந்திய மொழி சட்டம் 1878 கொண்டு வந்தாங்க. கூற்று 2ம் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றை கண்டறிக. ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்த பொழுது இல்பர்ட் மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர். இல்பர்ட் மசோதா என்பதை கொண்டு வந்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. எப்போ கொண்டு வந்தாருன்னு ஏதாவது தெரியுங்களா? ஆண்டு ஸ்கூல் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இல்பர்ட் மசோதா இப்பொழுது கொண்டு வரப்பட்டது. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆனால் ஐரோப்பியர் எதிர்ப்பால் ஐரோப்பியரின் விருப்பங்களை நிறைவு செய்யும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டது. 2மே சரிதாங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, வங்க மொழி பத்திரிகையான சம்வத் கௌமுகி, பாரசீக மொழி பத்திரிகையான மிராத் உல் அக்பர் ஆகியவைகளை நடத்தியவர் யார்? வங்க மொழி பத்திரிகை சம்வத் கௌமுகி, பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர். இந்த 2 பத்திரிகையும் நடத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். அடுத்த வினா பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் போன்றோர் இந்தியாவுடைய பழம்பெருமையை உணர்த்தினர். இவர்கள் அனைவரும் கீழ்த்திசைவாதிகள். பல ஆய்வுகளை மேற்கொண்டு அராபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளிலிருந்து மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்கச் செய்தனர். இந்த 2மே சரிங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் போட்டு விடுறேன். படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை,
இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவுடைய உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்று சொன்னவர் யார்? இதுக்கான பதில் அரவிந்த் கோஷ் அவர் தான் சொல்லியிருப்பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் சிறப்பாக முடிந்தது. மொத்தம் 20 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கான வீடியோவை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.